டு அவர் சேனல். பெங்களூர்ல இருக்கிற டாப் இன்ஸ்டிடியூஷன்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன் வந்து பாத்தீங்கன்னா SEA குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இப்பதான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி பயனுள்ள வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். SEA குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ல கேம்பஸ் லைஃப் எப்படி இருக்கும், அந்த காலேஜ்ல ஸ்டூடண்ட்ஸ்க்கு என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, டைப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்லாம் என்ன, கோர்ஸ் டீடைல்ஸ் என்ன, அந்த கோர்ஸுக்கான ஃபீஸ் டீடைல்ஸ் என்ன, பிளேஸ்மென்ட்க்கு என்ன மாதிரி அரேஞ்ச்மென்ட் பண்ணிருக்காங்க, ஃபேக்கல்டி அரேஞ்ச்மென்ட் என்ன மாதிரி பண்ணிருக்காங்க, இப்படி கம்ப்ளீட் ரிவ்யூ இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. SEA குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ல கேம்பஸ் லைஃப்னு பாத்தீங்கன்னா இந்த காலேஜ் 2000ல ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் 26 இயர்ஸா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன்ல ஒரு ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்கனே சொல்லலாம். 2007ல தான் இவங்களோட இன்ஜினியரிங் காலேஜையும் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இவங்களோட இன்ஸ்டிடியூஷன் டைப்னு வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் செல்ஃப் ஃபினான்சிங். கேம்பஸ் ஏக்கர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 40 to 45 ஏக்கர்ஸ்ல ஸ்ப்ரெட் இருக்கக்கூடிய வெல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்ட ஒரு கேம்பஸ் தான் நம்மளோட SEA குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன். எக்தா நகர், பசவன்புரா, KR-புரம், பெங்களூர், கர்நாடகால லொகேட் ஆயிருக்கு. உங்களுக்கு நியர்பை லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா 18.7 கிலோமீட்டர்ஸ்ல வந்து மெஜஸ்டிக் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, அதாவது கேம்பகோடா பஸ் ஸ்டேஷன். அதே உங்களுக்கு வந்து 5 to 6 கிலோமீட்டர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா KR-புரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து லொகேட் ஆயிருக்கு. அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா விஸ்வேஸ்வராய டெக்னாலஜிக்கல் யூனிவர்சிட்டி அண்ட் பெலகாவியோட அஃபிலியேட்டட் ஆயிருக்கு. அக்ரிடேஷன் வந்து பாத்தீங்கன்னா NAACல B++ கிரேட் வந்து வச்சிருக்காங்க. மேஜர் கோர்ஸ்க்குலாம் NBA அக்ரிடேஷன் வச்சிருக்காங்க. சோ நீங்க எஜுகேஷனை பத்தி இந்த இன்ஸ்டிடியூஷன்ல எந்த விதமான கவலையும் தேவையில்லை. அது மட்டும் இல்லாம நேஷனல் லெவல்ல உங்க டிகிரிக்கு ஒரு நல்ல வேல்யூ கிடைக்கும்னே சொல்லலாம். SEA குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ல ஸ்டூடண்ட்ஸ்க்கு என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேசிஸான ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் தான் கொடுக்குறாங்க. ICT எனேபிள்ட் அண்ட் ப்ரொஜெக்டர் கொண்ட ஒரு விசுவலைஸ் லேர்னிங் மூலமா படிக்கிறனால உங்களுக்கு இன்டராக்டிவா இருக்கக்கூடிய ஒரு கிளாஸ் ரூம்ஸ் தான் அவைலபிள் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மாடர்ன் கம்ப்யூட்டர் லேபரேட்டரிஸ், ஹைடெக்கான கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. சோ ஸ்டேட் ஆஃப் ஆர்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் லேப்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. லாக்ஸ் ஆஃப் புக்ஸ் கொண்ட சென்ட்ரல் லைப்ரரி, இன்ஃபர்மேஷன் சென்டர்ஸ் எல்லாமே இருக்கு. அது மட்டும் இல்லாம டிஜிட்டல் லைப்ரரி ஆக்சஸும் இருக்கு. இதனால இருந்த இடத்துல இருந்தே நீங்க புக் ஆக்சஸ் பண்ணி படிக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமா இருக்கு. கேம்பஸ் ஃபுல்லா உங்களுக்கு வைஃபை கனெக்டிவிட்டியுமே கொடுத்துட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். 24/7 ATM ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. பேங்கிங்கும் அங்கே இருக்கு. ஒரு கல்ச்சர் ஈவென்ட் நடத்துறதா இருந்தாலும், உங்களோட கிராஜுவேஷன் செரமனி நடத்துறதாலும் இங்க ஒரு பெரிய ஆடிட்டோரியமே இருக்கு. கெஸ்ட் லெக்சரரோட பிரசன்டேஷன் ஆகட்டும், நீங்க ஏதாவது பேப்பர் பிரசன்டேஷன் பண்றதாகட்டும், இதற்கான செமினார் ஹால்ஸும் இங்க அவைலபிளா இருக்கு. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு ஆன் கேம்பஸ்லயே செப்பரேட்டான ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம மல்டி குசைன் கேஃபிடேரியா அண்ட் ஃபுட் கோர்ட் இருக்கு. உங்களுக்கு இங்க ஹைஜீனாவும் குட் குவாலிட்டிலயும் ஃபுட் ப்ரொவைட் பண்றாங்கன்னே சொல்லலாம். ஸ்போர்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இன்டோர் அவுட்டோர் கேம்ஸ் எல்லாமே இருக்கு. இந்த இன்டோர் கேம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா செஸ், கேரம் எல்லாம் இருக்கு. அவுட்டோர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரிக்கெட் ஸ்டேடியம், ஃபுட்பால் கிரவுண்ட் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. உடம்ப ஃபிட்டா வச்சுக்கக்கூடிய வெல் எக்யூப்ட் ஜிம்மும் இங்கேயே இருக்கு. உங்களுக்கு நியர்பை ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு போறதுக்கு தகுந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸும் உங்களுக்கு இங்க ப்ரொவைட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஏதாவது திடீர்னு எமர்ஜென்சி ஏற்படுதுன்னா உள்ளேயே உங்களுக்கு மெடிக்கல் அண்ட் ஹெல்த் கேர் சென்டர்ஸும் இங்க அவைலபிளா இருக்கு. இன்டர்வியூக்கு ட்ரைன் பண்றதுக்கு இங்க பிளேஸ்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் செல்ஸும் அவைலபிளா இருக்கு. சோ SEA குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ல இவ்ளோ ஃபெசிலிட்டிஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. SEA குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ல டைப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ல என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, மேனேஜ்மெண்ட் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், மெடிக்கல் அண்ட் ஹெல்த் கேர் சயின்ஸ், சயின்ஸ் அண்ட் காமர்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ், law and educations, இதெல்லாம் இந்த காலேஜ்ல இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ். சோ இந்த இன்ஸ்டிடியூஷன்ல என்னென்ன கோர்சஸ் இருக்குன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நம்பர் 1 வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா BE அண்ட் BTech னு ரெண்டு கோர்சஸ் இருக்கு. பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங்ல இதுல வந்து ஸ்பெஷலைசேஷன் ஆன கோர்சஸ் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங், இன்ஃபர்மேஷன் சயின்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், சிவில், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், IoT, சைபர் செக்யூரிட்டி இந்த மாதிரி ஸ்பெஷலைசேஷன் கோர்ஸ் எல்லாம் பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங்ல அவைலபிளா இருக்கக்கூடிய கோர்சஸ். அதே MTech அதாவது மாஸ்டர் ஆஃப் டெக்னாலஜில உங்களுக்கு என்ன கோர்ஸ் அவைலபிளா இருக்குன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் VLSI அண்ட் எம்பெடட் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளா இருக்கக்கூடிய கோர்சஸ். டாக்டர் ப்ரோக்ராம் PhD-ல ரிசர்ச் ஓரியன்டடா என்னென்ன கோர்சஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதுக்கப்புறம் பேசிக் சயின்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் இதெல்லாம் PhD ஓரியன்டடா ரிசர்ச் பர்பஸ்ல இருக்கக்கூடிய கோர்சஸ். நம்பர் 2 மேனேஜ்மெண்ட் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ்ல என்னென்ன கோர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். MBA தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. ஸ்பெஷலைசேஷன் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங் அண்ட் ஃபினான்ஸ், HR அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் எல்லாம் MBA ல இருக்கு. MCA ல மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கோர்சஸ் இருக்கு. BBA ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷலைசேஷன் கோர்ஸ்னால BBA ஆவிடேஷன் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் இருக்கு. நம்பர் 3 மெடிக்கல் அண்ட் ஹெல்த் கேர் சயின்ஸ்ல என்னென்ன கோர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தனே உங்களுக்கு நர்சிங் தான். GNM வந்து டிப்ளமோல இருக்கு. BSc நர்சிங் இருக்கு. போஸ்ட் பேசிக் BSc நர்சிங் அண்ட் MSc நர்சிங் இந்த மாதிரி நர்சிங் கோர்சஸ் எல்லாம் உங்களுக்கு நர்சிங்ல அவைலபிளா இருக்கு. அலைடு ஹெல்த் சயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா BSc ல அனஸ்தீசியா, ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி அண்ட் மெடிக்கல் இமேஜிங் டெக்னாலஜிங்கிற ரெண்டு கோர்ஸ் இருக்கு. பிசியோதெரபில PPT, MPTங்கிற ரெண்டு கோர்சஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. சோ மெடிக்கல் அண்ட் ஹெல்த் கேர் சயின்ஸ்ல நர்சிங் அண்ட் அலைடு ஹெல்த் சயின்ஸ் அண்ட் பிசியோதெரபில இருக்கக்கூடிய கோர்ஸ் டீடைல்ஸ்லாம் இதெல்லாம். நம்பர் 4 சயின்ஸ் அண்ட் காமர்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ்ல என்னென்ன கோர்சஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே காமர்ஸ்ல BCom,
பிகாம்ல வந்து பாத்தீங்கன்னா லாஜிஸ்டிக்ஸ், சப்ளை செயின்ஸ் அண்ட் எம்காம்ங்கற கோர்சஸ் எல்லாமே காமர்ஸ்ல இருக்கு. அதே சயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்சில ஸ்பெஷலிஸ்ட் கோர்ஸான ஃபாரன்சிக் சயின்ஸ், பயோடெக்னாலஜி, clinical nutrition and traditional combinations like physics, chemistry, mathematics. MSc ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிங்கிற 2 கோர்சஸ் இருக்கு. சோ இதெல்லாம் சயின்ஸ்ல இருக்கக்கூடிய கோர்ஸ். ஆர்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா BA ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹிஸ்டரி, எகனாமிக்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் ஜர்னலிசம், சைக்காலஜி இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் இருக்கு. அதே BA ல இருக்கிறது எல்லாமே இந்த கோர்சஸ். MA ல வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ், எகனாமிக்ஸ் அண்ட் கனடா இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாமே உங்களுக்கு MA ல இருக்கக்கூடிய கோர்சஸ். சயின்ஸ் அண்ட் காமர்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ்ல இருக்கக்கூடிய கோர்ஸ் டீடைல்ஸ்லாம் இதெல்லாம். நம்பர் 5 லா அண்ட் எஜுகேஷன்ஸ்ல என்னென்ன கோர்சஸ் இருக்குன்னு பார்க்கலாம். லாவ்ல 3 இயர்ஸ் கோர்சஸ் ஆன LLB ப்ரோக்ராம் இருக்கு. அதே 5 இயர்ஸ் கோர்சஸ்ல BA LLB ப்ரோக்ராம்ஸ் வந்து இருக்கு. எஜுகேஷன்ல B.Ed அதாவது டீச்சர் ட்ரைனிங் இருக்கு. ஹோட்டல் மேனேஜ்மென்ட்ல BHM பேச்சுலர் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மென்ட்ங்கற கோர்சஸ் இருக்கு. இதெல்லாம் லா அண்ட் எஜுகேஷன்ல இருக்கக்கூடிய கோர்ஸ்க்கான டீடைல்ஸ். SCA குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ல என்னென்ன இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் இருக்கு அதுக்கான கோர்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே சொல்லிருக்கோம். அந்த கோர்ஸ் டீடைல்ஸ்க்கான ஃபீஸ் டீடைல்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணலாம். அப்படி இல்ல டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கோம். கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணி அனுப்பலாம். QR கோட் ஸ்கேன் பண்ணி நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்லயும் நீங்க ஜாயின் பண்ணி chat பண்ணிக்கலாம். SCA குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ல ஃபேக்கல்டி டீடைல்ஸ் பார்க்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா 650 பிளஸ் ஃபேக்கல்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்காங்க. இவங்க எல்லாமே வெல் எஜுகேட்டட், வெல் ட்ரைன்டு, ME, MTech and MA, MCom and MPhil, PhD முடிச்சு ப்ரொஃபசர் அண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசரா இங்க வர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பிளேஸ்மென்ட் செல்ஸ் மூலமா என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். இங்க என்ன மாதிரியான கம்பெனிஸ் வராங்கன்னு பார்க்கலாம். கம்பெனிஸ் விசிட் வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி இயர் 50 to 60 பிளஸ் கம்பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாமே டாப் கம்பெனிஸ் தான். Oracle, HCL, IBM, Accenture, Capgemini டாப் MNC கம்பெனிஸ் தான். 50 to 60 பிளஸ் கம்பெனிஸ் வந்து எவ்ரி இயர் வந்துட்டு இருக்காங்க. பிளேஸ்மென்ட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா 90% வச்சிருக்காங்க. போன வருஷம் கூட உங்களுக்கு டோட்டல் ஸ்டூடெண்ட் பிளேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா 420 பிளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க பிளேஸ் ஆயிருக்காங்க. இவங்களோட ஹையஸ்ட் பேக்கேஜ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 22.5 LBA, ஆவரேஜ் பேக்கேஜ் வந்து பாத்தீங்கன்னா 8.9 LBA, மீடியம் பேக்கேஜ் 2.7 LBA வரைக்கும் வாங்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு கோர் செக்டர்ல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. என்னென்ன பிரான்ச்சஸ் பாத்தீங்கன்னா CSE, ISE, ECE இந்த மாதிரி பிரான்ச்சஸ்க்கலாம். உங்களுக்கு இன்ஜினியரிங்ல பாத்தீங்கன்னா BA, MTech, மேனேஜ்மெண்ட், சயின்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் வந்து இங்க விசிட் பண்ணிட்டு இருக்காங்க. பிளேஸ்மென்ட் செல்ஸ்ல எப்படி கொடுக்குறாங்க, இன்டர்ன்ஷிப் எப்படி இருக்குங்கிறதும் பார்க்கலாம் வாங்க. பிளேஸ்மென்ட் செல்ஸ் மூலமா உங்களை எப்படி ட்ரைன் பண்றாங்க, உங்களோட ஸ்கில் டெவலப்மெண்ட் தான் ஃபர்ஸ்ட் இருக்கும். இவங்க மோக் இன்டர்வியூ, குரூப் டிஸ்கஷன், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ஒர்க் ஷாப், இல்லைன்னா உங்களோட ரெஸ்யூம் பில்ட் பண்றது, இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா பிளேஸ்மென்ட் செல் மூலமா உங்களுக்கு ட்ரைன் பண்றாங்க. மெயினான திங் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கில் டெவலப்மெண்ட். அதாவது SCA பினிஷிங் ஸ்கூல் முடிச்ச உடனே உங்களுக்கு சாட்டர்டே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் நடத்துறாங்க. இதுல வந்து உங்களுக்கு கோடிங் கத்து தரதாகட்டும், ரோபோட்டிக்ஸ் அண்ட் CAD இந்த மாதிரி கோடிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு நிறைய கத்து கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். உங்களோட கரியர் கைடன்ஸும் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க ஒரு ஆன் கேம்பஸ், ஆஃப் கேம்பஸ் டிரைவ் அட்டெண்ட் பண்றனாலும் அது எப்படி இருக்கும்ங்கிற ஃபுல் கரியரும் இங்க பிளேஸ்மென்ட் செல்ஸ் மூலமா உங்களுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா இன்குபேஷன் சென்டர் வச்சிருக்காங்க. இது மூலமா உங்களோட ஸ்டார்ட் அப் ஐடியாஸ் ஒரு ப்ராஜெக்டா டெவலப் பண்ணி இப்ப இருக்கிற ரியல் வேர்ல்ட்ல அதை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு உண்டான எல்லா ஹெல்ப்புமே இந்த காலேஜ்ல பண்ணிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். ஓகே, கம்பெனிஸ் வராங்க, பிளேஸ்மென்ட் செல் ட்ரைனிங்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. பட் இன்டர்ன்ஷிப் பத்தி நீங்க கேட்கலாம். இன்டர்ன்ஷிப்னா படிக்கும் போதே உங்களுக்கான ஒரு நல்ல வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறதா. MOU வந்து பாத்தீங்கன்னா கொலாபரேஷன் வச்சிருக்காங்க. 80 பிளஸ் கம்பெனிஸோட வச்சிருக்கறனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்டர்ன்ஷிப் இங்க வந்து ஹையஸ்டா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். இன்ஜினியரிங்ல 6th செமஸ்டர்ல இருந்து BCA, BCom ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் 3rd and 4th செமஸ்டர்ல இருந்துமே இங்க வந்து இன்டர்ன்ஷிப் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீ பிளேஸ்மென்ட்ஸ் ஆஃபர், அதாவது வந்து பாத்தீங்கன்னா நீங்க இன்டர்ன்ஷிப் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களோட ஒர்க் நல்லா இருந்ததுன்னா அந்த கம்பெனிலேயே உங்களுக்கு ஆஃபர் லெட்டருமே கிடைக்கிறதுக்கு அதிகமான சான்சஸும் இங்க ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். என்னென்ன மாதிரியான செக்டர்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா AML, பினான்ஸ்ல வந்து குளோபல் மேப் ப்ரோக்ராம்ஸ், அதுக்கப்புறம் சிவில், மெக்கானிக்கல், டிசைன்ஸ் இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்ஸ்னே சொல்லலாம். உங்களுக்கு இந்த இன்ஸ்டிடியூஷன்ல வேற ஏதாவது டீடைல்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஸ்கிரீன்ல தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி பயனுள்ள வீடியோவை மிஸ் பண்ணாம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. Thank you for watching.